finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். அண்ட் இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம பார்க்க போற மேட்சோட ரிவ்யூ. எஸ், பாகிஸ்தான் வர்சஸ் கனடா மேட்ச் 22 நியூயார்க் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் பாகிஸ்தான் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இது மஸ்ட் வின் கேம். பிகாஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ் அவங்க தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏவோட தோத்துறாங்க, செகண்ட் மேட்ச் லோ ஸ்கோரிங் த்ரில்லர் இந்தியாவோட தோத்துட்டாங்க. ஸோ தே வேர் ரியலி அண்டர் பிரஷர். கண்டிப்பா அந்த 2 மேட்ச் வின் பண்ணி ஆகணும், நல்ல ரன் ரேட்ல. பிளஸ் யூஎஸ்ஏ ரிமைனிங் 2 மேட்சஸ் தோக்கணும்னு அவங்க பார்த்து வெயிட் பண்ணணும். ஸோ டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் பாகிஸ்தானுக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டா எடுத்துக்கணும்னா இந்த மேட்ச் ஒரு 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. சோ தட்ஸ் a good sign. மைனஸ்ல இருந்து இப்போ உங்களோட நெட் ரன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல போயிருக்கு. சோ லெட்ஸ் see how it's going to pan out. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தாங்க பாகிஸ்தான் அண்ட் 106 for 7 அடிச்சாங்க கனடா. சோ ஆஸ் யூசுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் நியூயார்க் விக்கெட் வந்துச்சு. 110, 113, 119, 106 இவ்வளவுதான் அடிக்க முடியும் அந்த விக்கெட்ல. அண்ட் அதுல 106 அடிச்சாங்க, which I thought பரவாயில்ல, நல்ல ஒரு டீசென்டான ஸ்கோர் தான். கனடா லெவலுக்கு, ஒரு அசோசியேட் டீம் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் போலிங் லைனப்ல 106 அடிச்சது ஒரு டீசென்டான எஃபர்ட் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு ஹியூஜ் கிரெடிட் நம்ம வந்து ஆரோன் ஜான்சன் கொடுக்கணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூப்பரா விளாண்டாருங்க. 52 of 44. அவர் ஒருத்தரனால தான் அப்பப்போ பவுண்டரி 6 அடிக்க முடிஞ்சது. மற்றபடி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க அந்த 2 பேஸ்ட் விக்கெட்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி நிக்கலஸ் கிர்டான், அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சூப்பர் பிளேயர், அவர் ரன் அவுட் ஆயிட்டாருங்க. ஏன்னா அவர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா மேபி இன்னும் ஒரு 10-15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம் கனடா. ஒண்ணுமே மேட்ச் டைட்டா போயிருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்தது. பட் அவர் ரன் அவுட் ஆகும் போதே எனக்கு தெரிஞ்சது ஐ திங்க் half of the மேட்ச் கனடா வந்து அங்கேயே தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டி செமையா விளாண்டாரு. பட் அவருக்கு பெருசா சப்போர்ட் இல்லாதனால they could get only 106. Still that was a very decent score. பாகிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா முகமது அமீரோட நியூ பால் ஸ்பெல் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஓல்டு பாலும் சூப்பரா போட்டாரு, ஆனா நியூ பால்ல சல்லு புல்லுன்னு வந்துச்சு. அந்த தாலிவால் விக்கெட்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள போட்டுட்டு இருந்தாரு. சடனா ஒரு பால் உள்ள வந்து ஸ்டெம்பு பிடிக்கிட்டு போச்சு, டெரிஃபிக்கா போட்டாரு. ஷைன் அஃப்ரிடி அனதர் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஒரு விக்கெட் வேணா எடுத்திருக்கலாம் அவரு, மத்தபடி பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் போடல. அவர் தான் அமீர் மாதிரி போடுவாருன்னு பார்த்தா, ஆனா அமீர் வந்து அவரோட கிளாஸை காமிச்சிட்டாரு. ஹாரிஸ் ராஃப் நல்லா கும்முன்னு போட்டாரு, அப்பப்போ பவுண்டரிஸ் அப்படி இப்படின்னு போச்சு. பட் ஸ்டில் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. மத்த எல்லா போலர்ஸுமே டீசெண்டா போட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்த விக்கெட்ல. அண்ட் சேசிங்ல இந்த மேட்ச்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஒரு சேஞ்ச் வந்து பாகிஸ்தான் பண்ணாங்க. சைம் அயூப் உள்ள வந்தாரு இஃப்திகாருக்கு பதிலாக. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நெவர்தலெஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அயூப் அந்த சான்ஸை சரியா யூஸ் பண்ணல. ஒன்ஸ் அகைன் அனதர் ஃபெயிலியர் ஃபார் சைம் அயூப். 6 ரன்ஸ் தான் அடிச்சாரு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டியோ ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் தான் ஆக்சுவலா பாகிஸ்தானை காப்பாத்தினாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கனடா போலர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 3 ஃபாஸ்ட் போலர்ஸுமே நல்லா போட்டாங்க. ஓகே, அது வந்து கார்டனா இருக்கட்டும், ஹெலிகரா இருக்கட்டும், இல்ல கலீல்னு ஒருத்தரா இருக்கட்டும், அவங்களாம் நல்லா போட்டாங்க இந்த விக்கெட்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க கேப்டன் ஒரு ஸ்பின்னர், அப்புறம் இன்னொரு ஸ்பின்னர் இருக்காங்க. 2 ஸ்பின்னர் வச்சு அவங்க விளையாடுறதுனால இந்த விக்கெட்ல ஸ்பின்னர்ஸை நீங்க ஓரளவுக்கு கவுண்டர் பண்ணிடலாம். பட் ஃபாஸ்ட் போலர்ஸை வந்து அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ 107 டார்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ் போடும் போது பாபர் அசாமுக்கும் ரிஸ்வானுக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரன் பால் அவங்க பாட்டுக்கு 5 ரன்ஸ் 6 ரன்ஸ் 5 ரன்ஸ் 6 ரன்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணி 15 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பதான் பாபர் அசாம் ஃபாஸ்ட் போலர் கிட்ட அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் பாகிஸ்தான்ஸ் கேம். ஒண்ணுமே பண்ண முடியல கனடானால. சோ 2 ஸ்பின்னர் வச்சு விளையாடுனது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருந்தது. பட் அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த், புரியுதா? இன்னைக்கு அசோசியேட் டீம்ஸோட அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் மோதி குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக், இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பிளஸ் என்னவோ அதை தான் வச்சு அவங்களால போக முடியும். பட் இந்த பிச்சில் டெஃபினட்டா இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் போலர் தேவைப்பட்டுச்சு. அது அவங்க கிட்ட இல்லைன்றது கிளியரா தெரிஞ்சு அது ஒரு மைனஸ் ஆகும் இருந்துச்சு. பட் நெவர்தலெஸ் பாகிஸ்தான் வின்னிங் திஸ் மேட்ச் சோ க்ரூஷியல் ஃபார் தெம். ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த அக்கௌண்டே ஓபன் பண்ணல. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் கொடுக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்தது, அதாவது பாகிஸ்தான் வந்து கனடாவோட ஜெயிக்குமா, அந்த லெவலுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போயிடுச்சோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நெவர்தலெஸ் ஐ தாட் தட் பாகிஸ்தான் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிடுவாங்கன்னு என்னோட லைவ்லயும் நான் ப்ரிவியூல கிளியரா சொன்னேன். பிகாஸ் அந்த அளவுக்கு பேட் டீம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் பிரஷர்ல கிரம்பிள் ஆவாங்க பாகிஸ்தான், அது மட்டும் டேம் ஷுவர். நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு அயர்லாண்டோட. ஸோ அயர்லாந்து பேட் மெமரிஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. கனடா மாதிரி அயர்லாந்து அடிக்க முடியாது. அயர்லாந்து வேணா இந்த சீசன்ல சரியா விளையாடாம இருக்கலாம். பட் when it comes to பாகிஸ்தான் வந்து அயர்லாந்து பயங்கரமா விளையாடுவாங்க. ஏன்னா அந்த 3 மேட்ச் T20 சீரிஸ் நம்ம கவர் பண்ணோம் பாத்தீங்களா, அதுல முதல் T20ல அவங்க பாகிஸ்தான் அடிச்சாங்க. அந்த கான்பிடன்ஸை டெஃபினட்டா இதுல எடுத்துப்பாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see பாகிஸ்தான் எப்படி விளையாட போறாங்க அந்த மேட்ச்லன்னு. சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.